ஏமாற்றப்படுற ரத்த உறவுகளுக்கு மிளகா அரைக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேறு என்ன தான் பண்ணுறதுங்க? ஏன்னா கூட பிறந்தவங்களே எங்கள் நிலத்தை ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறோம். அவங்களுக்கு பணம் பலம் இருக்கிறனால எல்லாத்தையும் ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒன்றுமே முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு போய் நாங்கள் மிளகா அரைக்கலான்னு போட்டு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லியும் நிறைய பேர் கேட்காம போய் பண்ணிக்கிறாங்க. சரி, எனத்தை போய் தெய்வத்துக்கிட்ட முறையிடுவோம், அது ஒரு பரிகாரம் தானே, அது அந்த காலத்துலேருந்தே முறையை தானே அப்படின்னு போய் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணின பின்னாடியான விளைவுகள் என்னங்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம சில விஷயங்களை நேரடி அனுபவமே நம்மளுக்கு இருக்குது. நேரடியாக பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே பண்ணினதில் என்னென்ன விளைவுகள் இருக்குதுன்னு. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆத்திரம், கோபம், அந்த நியாயம் விஷயங்கள் எல்லாமே புரியுதுங்க. அதெல்லாம் புரியாமல் இல்லை. அப்போ உங்கள் மனவேதனை தெய்வம் அறியாதா? இல்லை தெய்வத்துக்கு தெரியாதா? படைச்சிறவனுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். தெரிஞ்சும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுதான் நம்ம வாழ்க்கையில் கர்ம வினைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருது. எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, எல்லா வேண்டுதல் வச்சாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு, இனி வேறு எது செய்யறதுக்கும் வழியே இல்லை அப்படின்னு நாங்கள் நிற்கிறப்போ இவ்வளவுதான் தெய்வத்தோட சக்தியா அப்படின்னு கேட்குறோமில்லைங்க. இந்த கேட்குற இடத்துல நம்மளவே சில கேள்விகள் உள்ளுக்குள்ளே கேட்டுக்கணும். அப்போ கேட்டோம்னா அவரவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அனுபவங்களில் இந்த காரண காரியங்கள் புரியும். இந்த கர்ம வினைக்குடைய தொடக்கத்துக்கான காரணங்கள் என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு ஓரளவு புரிபடக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த பிறப்பின் நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம ஏன் பிறப்பெடுத்தோம், எதுக்கு நம்ம இந்த மனித வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறோம், என்ன பாவம் செஞ்சோம், என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்னு இந்த பிறப்புடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். அதுதான். இந்த மாதிரி ஆழமாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஆழமாக நம்ம பேசணும்னாலும் கேட்குறக்கும் ஆளுகள் இல்லை. உண்மையிலையுமே கேட்குறக்கு ஆள் இல்லை. ஏதாவது நம்ம இப்போ இத்தனை விஷயங்கள் போடுறோம் வீடியோ, எத்தனை பேர் பார்க்குறாங்க சொல்லுங்கள்? 10-15 பேர், அதிகபட்சம் 200-300 பேர் பார்க்குறாங்க. இதில் யாரும் ஒருத்தருக்கு மனமாற்றம் நிகழ்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக அவங்களுக்குள்ள அவங்களுடைய நோக்கத்தை அறியக்கூடிய விஷயத்தை தெய்வம் பண்ணுச்சுன்னா அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும், பெரிய தெய்வ காரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து இதையெல்லாம் பார்க்காம நம்ம வாட்டுக்கு போட்டே இருக்கிறோம், நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், தெய்வத்துடைய தன்மைகளை பேசிகிட்டே இருக்கிறோம். யாராவதும் மனசு ஒரு லைக் போடுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ சப்ஸ்கிரைப் அதெல்லாம் இங்கே எதிர்பார்க்குறதும் கிடையாது. ஆனால் அவரவர்களோட நிலையில் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பேர் முழுமையாக கேட்குறதே கிடையாது. அப்போ இவங்கள்ட்ட போய் பாவம் புண்ணியம் கர்மா இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா வேலைக்காங்களா? அப்போ என்ன பேசணும்? இந்த மாதிரி தான் கேரளாலெலாம் செய்கிறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான் பேசணும். ஏன்னா அதுதான் நம்புகிறாங்க, அங்கே தான் ஓடுறாங்க. தெய்வத்துடைய தன்மையை அணுகி தெய்வத்துடைய காரியங்களில் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு மக்களுக்கு பொறுமை கிடையாது, நம்பிக்கையும் இல்லை. கெட்டது மேலே இருக்கிற அளவுக்கு நம்பிக்கை, தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது மக்களுக்கு. அதுதான் உண்மை. ஏங்க ஏதாவது அதை பண்ணலாங்களா, இதை பண்ணலாமா, வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் பல விதமாக சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அதெல்லாம் வாய் விட்டு நம்ம சொல்லக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் எல்லாமும் பண்ணுறதுக்கெல்லாம் வழிமுறையெல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னெல்லாம் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் என்ன முறைக்காக பண்ணுறீங்க, எந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சும்மா ஒருத்தனை போய் கை நீட்டி அடிச்சிருவீங்களா? இல்லை காரணம் இல்லாமல் நீங்கள் அடிச்சுட்டு பல விதமாக வெவ்வேறு காரணங்களை சொல்லி நீங்கள் வெளியே வந்துட முடியுமா? சொல்லுங்கள். அது மாதிரி தான் இது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது பிடிக்கிறது இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறப்போ ரொம்ப யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த மிளகாய் அரைக்கிறத பற்றியே கொஞ்சம் யோசிங்க, தள்ளி போடுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற காரணம் தான். ஏன்னா வினைகள் ஏவி விட்டுறலாம், ஆனால் அது வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரையில் அதுக்கான விஷயங்களில் யார் அனுப்புனாங்களோ அங்கேயே வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இதுதான் கேரளாலெலாம் போய் நிறைய பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த குட்டிச்சாத்தான் அது இதுன்னு அந்த கோயிலெல்லாம் போகிறாங்க. ஆனால் வேலையை முடிச்சது அது உங்கள்கிட்ட தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீனி போட்டு இருப்பீங்களா? அப்போ எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதில் ஒவ்வொன்றா பாதிக்கப்படுவாங்க. இதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. சும்மா போய் காசு இருக்குது பணம் இருக்குது என்னமோ பார்த்து பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், 50,000 ஆனாலும் 1,00,000 ஆனாலும் 10,00,000 ஆனாலும் இப்படியெல்லாம் இருக்காங்க. எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்குறாரு. எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலான்னு என்னத்தை பார்க்குறது? காசு மட்டும் போதுமா? கர்மாவை யார் தூக்கி சுமக்கிறது? அதை புரிஞ்சு தெய்வத்துடைய தன்மையில் சில விஷயங்கள் நடக்கும், அதுக்கான சில விஷயங்கள் பண்ணி அதை சரிப்படுத்தக்கூடிய என்ன வாய்ப்பு இருக்கோ அதை தாந்திரிக முறையில் தான் அணுகணும்.
நீங்கள் போய் மாந்திரிகம் மாயம் அது இது குட்டிச்சாத்தான் அது அப்படி இப்படின்னு போட்டு பிளாக் மேஜிக்குள்ளேலாம் போனீங்கன்னா நிறைய பார்த்துட்டுங்க. தயவு செஞ்சு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசாமல் இதை வந்து மறைமுகமாக சொல்கிறேன், மறைபொருளாக. அப்போ இதில் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பியாக இருந்தாலும், உற்றார் உறவினர், ரத்த பந்தத்தில் இருக்கிறதா இருந்தாலும், எதா இருந்தாலும் பகை அந்த மாதிரியான ஒரு நிறைய மோசடிகள் எல்லாம் நடக்குது. இல்லைன்னு இல்லை, நான் சொல்லவே இல்லை. ஒரே வயிற்றில் பிறந்தவங்க ஒருத்தனுக்கு வந்து துரோகம் பண்ணி ஒருத்தன் நல்லா வாழணும்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. குடும்பத்தை முடிக்கிறது அளவுக்கெல்லாம் போயிடுறாங்க. பெத்த தாய் தகப்பனே சொத்துக்காக எல்லாம் முடிச்சு போட்டாங்க. அதெல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பங்காளி அங்காளி இதுக்கெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அதெல்லாம் பண்ணுவாங்க, தாராளமாக பண்ணுவாங்க. தெய்வத்திடம் வாங்க, நம்பிக்கை வைங்க. தாந்திரீக முறைப்படி தெய்வத்துடைய அனுகிரகத்தில் இதெல்லாம் வந்து நற்பயனாக செய்யலாம். செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஆனால் எடுத்தோன்னே மிளகா அரைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பழி வாங்கணும், அவங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், எந்த வேண்டுதல் வேண்டாம். எனக்கு நீக்கும் வர யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எனக்கு சேர வேண்டி சேர்த்தி கொண்டு வந்து சேரு. எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், பங்கு இருக்குது, நான் நியாயமாக கிடைக்கிறது தான் கேட்குறேன். அநியாயமாக யார் சொத்து எனக்கு வேண்டாம் இப்படின்னு வேண்டக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். நடக்காமையெல்லாம் போகாது. தெய்வம் வந்து நிச்சயமாக கொடுத்தான் தீரும். கொஞ்சம் காலதாமதமாகும். கர்ம வினைகளை பொறுத்து அதனுடைய அந்த விஷயங்களில் வந்து கூட குறைச்சி இருக்கும். இதுதான். அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தெய்வத்தின் பாதத்தில் விழுந்து வணங்கி வேண்டி தாந்திரீக முறைப்படி அதை அணுகி செய்யும் பொழுது அற்புதமான யோக பலனும் நற்பயனும் நிச்சயமாக கிடைக்கும். பயப்படாதீங்க. தெய்வத்திடம் இருக்கக்கூடிய சக்தி, தெய்வ சக்திங்கிறது வந்து ஆகப்பெரிய சக்தி. அதுக்கு நிகராக உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. தீய சக்திகள் அப்பப்போ தலை காட்டும். அது கொஞ்சம் அப்படியெல்லாம் வந்து ஆட்டம் காமிக்கும். அதை அடித்து ஒடித்து அதை முடித்து மொத்தமாக அது வந்து ஒழிக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தி தெய்வ சக்தி மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கங்க. தெய்வத்தை கையெடுத்துட்டு வாங்க, தெய்வத்தை நம்புங்க, இறைவனை நம்புங்க. எல்லாமே உங்களுக்கு அற்புதமான யோக பலன் உள்ள காரியங்கள் கைகூடும். உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், ஏமாற்றம், துரோகம் அனைத்துக்கும் விடை கிடைக்கும். நம்பிக்கையுடன் வாருங்கள். தாய் மாசாணியை வேண்டுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். உங்கள் குடும்பம் தலைத்தோங்க, 16 செல்வங்களுடன் வம்சாவளி தலைத்தோங்க நாங்கள் வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்.